கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எவ்வளோ கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த கர்த்தர் நமக்கு சான்ஸ் தருகிறார் நாம் மனம் திரும்புவதற்கு என்று அவருக்கு தான் தெரியும் எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் நான் மனம் திரும்ப வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தயவு செய்து அதை நீங்கள் சீரியஸாக எடுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு எடுங்க. அந்த வார்த்தை கேட்கும்போது இந்த வார்த்தை அந்த சௌரனுக்கு தான் சரி, இந்த வார்த்தை அந்த சகோதரிக்கு தான் சரின்னு சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து இந்த வார்த்தை அவங்களுக்கு தான் சரின்னு சொல்லி எடுக்காதீர்கள். வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குரியது என்ற கர்த்தர் இந்த வேளையில், இந்த நிமிஷத்தில், இந்த செகண்டில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு எடுங்கள். அப்போ தான் நான் உணர்வடைய முடியும், நான் மனம் திரும்ப முடியும் நாங்கள். அப்போ ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய வார்த்தையை கவனித்து நாம் மனம் திரும்புவோமாக. ஸோ கடந்த முறை நாங்கள் பாருங்கள், நாம் ஆயத்தப்படுவதற்கு என்ன முக்கியம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதாவது மீட்கப்படும் நாளுக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேணும் என்று சொல்லி தான் நாம் கடந்த முறை நாங்கள் அதை என்ன நாங்கள் பார்த்தோம் என்றால், அதான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும். அதான் முக்கியம். கிறிஸ்தவனாக இருக்கிறதை விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பது தான் முக்கியம். அப்போது தான் அந்த எக்கால தொனிக்கும் போது நாம் மறுரூபமாகி நாம் எதிர்நோக்கி போகலாம். அதுதான் நான் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கடந்த முறை நாங்கள் வாசித்தோம். இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம். பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் என்னென்னு சொன்னால், மீட்கப்படும் நாளுக்கு எப்படி நான் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்க வேண்டும், வாழ வேண்டும் சொல்லி. அப்போ இப்போ நாங்கள் பார்க்குறேன்டா, கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ ஆவியான எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக நமக்கு சொல்லி கொண்டு வாரார் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை. அப்படிதான். அப்போ நம்முடைய உலக ரீதியாக நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது, பிள்ளைகளை நாம் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கிண்ட காலம் தான் அவங்களோட வாழ்க்கை துவங்கும். டிரெக்டாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு கிண்டகான் பிள்ளையை 10ஆம் வகுப்புக்கு அனுப்ப மாட்டாங்க. படிப்படியாகத்தான் அந்த பிள்ளையின் மூளை வளர்ச்சி கொண்டிருக்கும். அப்போ அதற்கேற்ற விதமான பாடங்கள் தான் சொல்லி கொடுப்பார்கள். அப்போ அந்த வரிசையாகத்தான் அவங்க சொல்லி கொடுப்பார்கள். 10ஆம் வகுப்பு உள்ளவர்களுக்கு ஏபிசி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் நான் இருக்க வேணும் என்றால், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நான் இருக்க வேணும் என்றால் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு. ஸோ இந்த வசனத்துக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக என்று சொல்லி இங்கே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பல காரியத்தை இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேணும் என்றால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. அப்போ முதலாவது சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க, நான் இயேசுவை அறிந்தபடியாலே தானே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி. இதெல்லாம் ஆரம்ப காலத்துக்குரிய அனுபவங்கள். இது ஆரம்ப கால ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப கால அந்த அறிவினாலே நித்திய ஜீவனுக்கு நான் போக முடியாது. அப்போ நான் என்ன வளர வேண்டும். பாருங்கள், ஒரு குழந்தை கேட்ட போஜனத்தை தான் குழந்தைக்கு கொடுப்பார்கள். ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பலமான ஆகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பலமான ஆகாரத்தை அந்த குழந்தை உண்டால் அந்த குழந்தையை தாங்க முடியாது, அதாவது ஜீரணிக்க முடிய கஷ்டப்படும் அது. அப்போ பிள்ளைக்கு, அதாவது குழந்தைக்கு ஏற்ற போஜனத்தை தான் நாம் கொடுக்க முடியும். அதே போலத்தான் ஆரம்ப காலத்திலே அந்த உபதேசத்தினாலே தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆரம்ப கால ரட்சிப்பு.
ஆனால் அந்த உபதேசத்தை நான் பிடித்து கொண்டு நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கடந்து போக வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கடந்து போகிற வாழ்க்கை, அப்படி நிலைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. நாம் ஒரு ஓடுகிற ஒரு வாழ்க்கை. நாம் ஒரு ஓட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அப்போ குழந்தையாக நாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எனக்குள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உருவாக வேண்டும். அதான் நான் கடந்த முறை நான் சொன்னேன். அப்போ கிறிஸ்து உருவாக வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ நான் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதற்கேற்ற ஆகாரத்தை தான் நான் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். அதுதான் என்னை வளர வைக்கும். அப்போ குழந்தைக்குரிய போஜனத்தை நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வராது. நான் அப்படியே தான் இருப்பேன். இன்றைக்கு பாருங்க, பல பேர் சபையிலே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. குழந்தைத்தனமான ஜெபம் இருக்கும், குழந்தைத்தனமான பேச்சு இருக்கும், குழந்தைத்தனமான செயல்பாடுகள் இருக்கும். எல்லாம் பாருங்க, ஒரு குழந்தைக்குரிய காரியமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அவர்கள் ஆயத்தமாக முடியாது என்று அவர்களுக்கு தெரியாது எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அவர்களுக்கு அதுக்கேற்ற அந்த வளர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது. அதான் நீங்க சொல்லுகிறது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நான் அறிய வேண்டும். என்னென்றால் சத்தியமுள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அப்போ நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் எதற்கு சொன்னால், நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும், சத்தியமுள்ளவரை நான் அறிய வேண்டும். அதற்காகத்தான் புத்தி எனக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சத்தியமுள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி எனக்கு இருக்க வேண்டும். நம்ம முதலாவது கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கையை இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்றால், அதில் சொல்லப்பட்டபடி சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் சொன்னால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் நாம் சொல்லுகிறோம். பாருங்க, இயேசுவின் காலத்திலும் கூட இயேசுவுக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பின் சென்றார். ஒரு பக்கம் சீஷர்கள் பின் சென்றார்கள், பாருங்க அப்போஸ்தலர்கள் பின் சென்றார்கள். 12 பேர் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட 12 பேர் பின் சென்றார்கள். ஜன கூட்டங்கள் பின் சென்றார்கள். ஆனால் பாருங்க, பல பேர் பலவிதமான ரீதியினாலே கர்த்தரை அறிந்து வைத்திருந்தார்கள். அதான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே ரீதியாக கர்த்தரை அறியவில்லை. சில பேர் அறிஞ்சிருக்கிறாங்க அற்புதம் செய்கிறவர். அப்போ அவங்க அற்புதத்துக்காகத்தான் கிறிஸ்துவை தேடுவார்கள். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்று அவரிடத்தில் போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்காக ஒரு கூட்டம் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு சில சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளை பாக்கியம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது. 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் திருமணமாகி இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளை பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அதாவது அவங்களுடைய கர்த்தரை தேடுவதற்கு உலக ரீதியாக பல காரணங்கள் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அறிவு அப்படிதான் இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை தேடுகிறார். எப்படி தேடுகிறார்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவின் அடிப்படையிலே தான் கர்த்தரை தேடுகிறார்கள், இயேசுவை. இன்றைக்கு பாருங்க, சபையிலே பல கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள். ஆனால் அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்த அந்த அறிவு வித்தியாசமான முறையில் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக தேடுகிறார்களோ அதற்கேற்ற விதமாகத்தான் அவங்களுடைய அறிவும் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறேன்னா, நாம் எல்லாரும் சத்தியமுள்ளவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சரியான விதத்தில் நான் சத்தியமுள்ளவரை அறிந்தால் வேதம் சொல்லுகிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் சத்தியத்தை நான் சரியான விதத்தில் சத்தியமுள்ளவரை அறிந்தால் அந்த சத்தியம்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எப்படி நான் சத்தியத்தை நான் அறிய முடியும் என்றால், சத்தியம் உள்ளவரை நான் அறிந்தால்தான் சத்தியத்தை நான் அறிய முடியும். இன்றைக்கு உங்களோட பார்த்த ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் சத்தியம் உள்ளவரை அறிந்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அறிந்திருந்தால், சத்தியம் உள்ளவரை அறிந்திருந்தால் அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும். இன்றைக்கு பாருங்க, நான் போன முறை சொன்ன மாதிரி பல பேர் பல கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட நிலைமை. இன்றைக்கு பாருங்க, பல பேர் மனநிலைமை பாதிப்பு, அது மன அழுத்தங்கள் இன்றைக்கு பல பேர் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட மத்திய தான் சொல்லுகிறேன், உலகத்தாரை நான் சொல்லவில்லை. நான் செய்கிற வேலையிலே பார்த்தீங்கன்னா பல பேரை நான் சந்திக்கிறேன், உலக ரீதியாக பல பேரை சந்திக்கிறேன். மன அழுத்தங்கள் இருக்கிறது, மனத்திலே பாரங்கள் இருக்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கிறது சகஜம். ஆனால் அது என்ன கவலைக்குரிய விஷயம் என்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இது அதிகமாய் காணப்படுகிறது. மனநிலைமை பாதிப்பு.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் அவங்களுடைய மன அழுத்தங்கள் இருக்கிறது, பாரங்கள், கவலைகள். பாருங்க, வெளி தோட்டத்திலே சந்தோஷமாக இருக்கிறது போல காண்பிக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவங்களுடைய மன அழுத்தங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையிலே அலைச்சல். பாருங்க, ஒரு தள்ளப்பட்ட நிலைமை, ஒரு தனிமையாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சுற்றி வர இருள் அவங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, பிசாசு அவங்களோட காதுக்குள்ளே சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு பாருங்க எதிர்மறையான வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சரியான விதத்தில் நான் தேவனை அறியவில்லை, கிறிஸ்துவை நான் அறியவில்லை. அத்தான் காரணம். அப்போ இன்றைக்கு நாம் சரியான விதத்திலே கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும். எப்படி என்றால் சத்தியம் உள்ளவரை நான் அறிய வேண்டும். இயேசு குணமாக்குறவன் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தாரன் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டேன் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனால் அவரை சத்தியமுள்ளவரான அறிந்திருக்கிறேனா? அந்த சத்தியமுள்ளவராக அறிந்தால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ அதுதான் நாங்கள் பார்க்க அதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு விடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் சரியான விதத்திலே சத்தியம் உள்ளவர் நாம் அறியவில்லை. அதுதான் இன்றைக்கு பல கட்டுக்கள், பலவிதமான கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். சிறுவர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்றால் ஒரு 5 வயது 6 வயது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹெண்டிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க கேம்ஸ், அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாருங்க, அந்த கேம்ஸ் விளையாடாட்டா பாருங்க வீட்டிலே சண்டை, கத்து குளறுவார்கள். அப்போ இன்றைக்கு பாருங்க, அது ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு சிறு பிள்ளைகளையும் சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்டுக்கள் என்று இருக்கிறது. பாருங்க, கணவன் மத்தியிலே கட்டு இருக்கு, மனைவி பக்கத்திலே கட்டு இருக்கு, பிள்ளைகளுக்குள் கட்டு இருக்கிறது. அப்போ என்ன காரணம்? ஏன் கட்டப்பட்ட நிலைமை நாம் இருக்கிறோம்? அதுக்கு என்னென்று சொன்னால் இன்றைக்கு நாம் சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இன்றைக்கு கட்டோடு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த கட்டினாலே சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் நமக்கு விடுதலை தர விரும்புகிறார். அந்த பிசாசு என்னென்ன கட்டில் நம்மை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த கட்டிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலை செய்ய போகிறார். ஆகவே இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தை உங்களுக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நான் சத்தியம் உள்ளவரை நான் அறிவதற்கு ஆவியானவர் உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். ஆண்டவர், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும். நான் சத்தியம் உள்ளவரை அறிய வேண்டும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விடுதலை வருமே ஆண்டவரே என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்னா, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி எனக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். முதலாவது, அது 2 விதமாய் கிறிஸ்துவை நாம் அறிய முடியும். பாருங்க, ஒன்று மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அறிய முடியும். அதான் உலக ரீதியான ஞானத்தை கொண்டு. உலக ஞானம் இருக்கு, இன்றைக்கு நமக்கு உலக ஞானம் நமக்கு இருக்கு, உலக புத்தி நமக்கு இருக்கு. அதனாலே நாம் கிறிஸ்துவை அறிய முடியும். இன்றைக்கு பல பேர் அந்த அறிவினாலே தான், அதாவது உலகத்து ரீதியாக இருக்கிற அந்த புத்தியினாலும் உலக ஞானத்தினாலும் தான் நாம் அதிகமான பேர் கிறிஸ்துவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க, 2வது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் நான் அறிய முடியும். அப்போ இந்த 2 விதமான பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவை அறிகிற முறையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பாருங்க, இதில் வடிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று பாருங்க அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குதான். ஆனால் அந்த வைராக்கியம் எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆகிலும் அது அறிவிக்கேட்ட வைராக்கியம் இல்லை. அதை நாங்கள் பார்த்தோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே, சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கேட்ட அந்த அறிவினாலே அவர்கள் அறியவில்லையாம். அதங்க சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆகிலும் அது அறிவிக்கேட்ட வைராக்கியம் அல்ல. அப்போ அந்த அறிவிக்கேட்ட வைராக்கியம் தான் சத்தியம் உள்ளவரை அறிவிந்து கொள்வதற்கேட்ட அந்த அறிவு. அப்போ அந்த அறிவு தான் நமக்கு தேவை. இன்றைக்கு நமக்கு வைராக்கியம் இருக்கு என்ற அந்த வைராக்கியம் தான் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கர்த்தரை தேட வைக்கிறது.
அந்த வைராக்கியம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வைக்கிறது. அந்த வைராக்கியம் தான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வைக்கிறது. அந்த வைராக்கியம் தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக பாருங்க என்னை ஓட வைக்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியத்தை நிமித்தமாகத்தான். அப்போ பரிசேயர் வேதப்பாரகர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் வைராக்கியம் இருந்தது தான். அதனால தான் வந்து நியாயப்பிரமாணத்தை அவர்கள் எல்லாரும் கை கொண்டார்கள். அது அவர்கள் தவறவில்லை, எல்லாத்தையும் கை கொண்டார்கள். ஆனால் பார்த்தீங்க அதான் அந்த பரிசேயன் அவன் ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், தசம்பாகத்தில் இருக்க எல்லாத்தையும் நான் தசமாகம் கொடுக்கிறேன். பாருங்க, அப்போ எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான், கை கொள்ளுகிறான். அந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரை சிறு வயது தொடங்கி நான் எல்லாம் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. அப்போ எல்லாம் பாருங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார்கள் தான். அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பாருங்க 3ஆம் வசனம் சொல்லுது, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல். அப்போ அந்த அந்த அவங்களுடைய அறிவு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் தேவ நீதி கேட்ட விதமாக அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கவில்லை. வைராக்கியத்து நிமித்தமாக வந்த அறிவு பாருங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிறார். அதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏன் கட்டோடு இருக்கிறது என்றால் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குதான். வைராக்கிய நிமித்தமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். பாருங்க, ஆண்டவரை தேடுகிறார்கள். சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். அது எதன் அடிப்படையில் என்றால் வைராக்கியத்தின் அடிப்படையிலே அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அது என்னன்னு சொன்னா அதெல்லாம் செய்கிறார்கள் எதுக்கு என்று சொன்னால் சுயநீதி. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். என்றால் அவங்களுடைய மைண்டில் அதான் அறிவு, நம்முடைய ஞானம் அதான் மாம்சத்தும் இரத்தத்தோடும் நாம் என்ன அறிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த அறிவு என்ன சொல்லுகிறது என்றால் இப்படி நாம் செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். அதாவது அந்த அறிவின் நிமித்தமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ காலப்போக்கில் அதை பழக்கப்பட்டுருவோம். நாங்கள் அதான் சொன்னோம், பழக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்று சொல்லி நான் பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவர்கள் தேவ நீதியை அறியாமல். அப்போ நான் சரியான விதத்திலே நான் தேவனை அறியவில்லை. அதனால தான் தேவ நீதி என்னென்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்போ நான் என்னுடைய அறிவெல்லாம் எப்படி என்று சொன்னால் பாருங்க, வைராக்கியத்து நிமித்தமாக என்னுடைய அறிவு இருந்தது. அந்த அறிவு என்ன செய்ய வைத்தது என்றால் என்னுடைய சுய நீதியை செய்ய வைத்தது. அதான் இன்றைக்கு நாம் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியல. இன்றைக்கு கட்டோடு நாம் இருக்கிறோம். ஏனென்றால் சத்தியம் உள்ளவரை என்னுடைய சுய நீதியினாலே நான் அறிய முடியாது. அதான் மாம்சத்தோ இரத்தத்தோடும் நாம் அவரை அறிய முடியாது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம்டா அவர்கள் வைராக்கியம் இருந்துதான். அதான் சாட்சி சொல்லுகிறார், அதுக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் அந்த வைராக்கியம் அறிவு கேட்டபடி இருக்கவில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். எந்த அறிவு என்றால் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதன் மூலமாக வருகிற அந்த அறிவின்படி அந்த வைராக்கியம் இல்லை. அப்போ நம்மளுடைய வைராக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதன் மூலமாக வருகிற அந்த வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். அப்போ அது எப்படி எனக்கு வரும் என்றால் நாம் சத்தியம் உள்ளவரை நாம் முதலாவது அறிய வேண்டும். அவரை அறிந்தால்தான் அந்த அறிவு எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும். பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், என்னுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் என்னை நடத்தும். அப்போ இன்றைக்கு நாம் சுய நீதினாலே நாம் கர்த்தரை தேடுகிறபடியினால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய நீதி கேட்டு வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த வைராக்கியத்தின் அடிப்படையிலே தான் நான் கிறிஸ்துவை நான் தேடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், வருகிறேன், ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், பாருங்க உபவாசம் கூட்டத்துக்கு போகிறேன், வீட்டு கூட்டத்துக்கு போகிறேன். அதெல்லாமே எதின் அடிப்படையில்னு சொன்னால் பாருங்க சுயநீதியின் அடிப்படையில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அதான் இங்கே நாங்கள் வடிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அவர்கள் என்ன தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அத்தன்றைக்கு நாம் தேவ நீதி கீழ்ப்படியாதபடி இருக்கிறோம். அப்போ நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், நாம் காணிக்கை கொடுக்கிறோம், தசமாம கொடுக்கிறோம், ஆனால் நான் 100% தேவ நீதிக்கு கீழ்ப்படியலை. ஒரு பக்கத்தை கை கொள்ளுகிறோம், கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம், ரெண்டாவது கொடுக்கணும்னு சொல்லி நாம் பாருங்க வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேணும் என்று சொல்லி அப்போ அதை நாம் செய்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் வேதம் சொல்ல தான் கடந்த மாதிரி சொல்லுகிறேன். பாருங்க, பலிபீடத்தின் காணிக்கை செலுத்த வந்தா உன் சௌரன் பேர் உனக்கு குறை ஒன்று நீ கண்டாயா, நான் நினைவு கூர்வாயானால் அங்கே வைத்து போ. முதல் காணிக்கை செலுத்துறதை விட்டுட்டு தசமாம் கொடுக்கறதை விட்டுட்டு முதல் இங்கே நீங்கள் சரி செய்யுங்க. அதான் தேவ நீதி.
அப்போ நாம் சுயநீதி நாம் செய்கிறோம், தசமாம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அது சுயநீதி. ஆனால் தேவநீதி என்ன சொல்லுகிறது? எல்லாம் ஒப்புரவாகிட்டு அதை செய்யன்னு சொல்லுகிறது, அது தேவநீதி. அப்போ இன்றைக்கு எந்த நீதியின்படி நாம் செய்கிறோம்? சுயநீதிப்படி தான் நாம் செய்கிறோம். ஏன்னா தசமாம் கொடுக்குறோம், நாம் காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், சுயநீதியை நிலைநிறுத்துகிறோம். அதுக்கேற்ற வைராக்கியம் நமக்கு இருக்கு. ஆனால் தேவன் விரும்புவது என்றால் தேவ நீதியின்படி நாம் செயல்பட வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வது தான் தேவ நீதி. அப்போ அந்த தேவ நீதி செய்வதற்கு எனக்கு என்ன வேணும் என்றால் சத்தியம் உள்ளவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற நீங்கள் நாங்கள் பார்க்குறோம், சத்தியம் உள்ளவரை நான் அறிந்து கொண்டால்தான் பாருங்கள், நான் சரியான விதத்திலே எனக்கு அந்த வைராக்கியம் வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவனும் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ அது என்னட அது இன்னும் நீதி செய்யட்டும், ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் சுயநீதினால் அது வராது, அது தேவ நீதி என்ற அந்த வைராக்கியம் அது என்ன செய்யும் என்றால், இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும் அந்த இன்னும் நான் உண்மை கிட்டி சேர வேண்டும், அந்த இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும் ஆண்டவரே, இன்னும் நான் உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை வாஞ்சிப்போம். அத்தான் மோசேஸ் சொல், ஆண்டவரே உண்மை நான் அறிவதற்கு உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உங்களுடைய வழி எனக்கு அறிவியும். பாருங்க, அதை என்ன பார்த்தீங்க, சுயநீதி அல்ல, தேவ நீதியின்படி அவர் மோசே ஜெபிக்கிறார். உண்மை நான் அறிய வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வழியை நீர் எனக்கு தெரிவிப்பீராக. பாருங்க, அவருடைய ஜெபம் மாறிட்டது, அவர் அதுக்கேற்ற விதமாக அவருடைய ஜெபம் மாறிவிட்டது என்று அதில் அவர் வைராக்கியமாக இருக்கிறார். என்ன சுயநீதி அல்ல, தேவ நீதியின்படி அவர் கர்த்தரை தேடுகிறார். அதுதான் அவரை மாற்றுகிறது. ஜெபத்தை பாருங்க, அப்படியான ஜெபத்தை செய்ய வைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுயநீதி, எல்லாம் நாம் செய்கிற ஊழியம், நாம் செய்கிற பிரசங்கம், நாம் செய்கிற ஜெபங்கள், அது கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுயநீதியின்படி தான் நாம் செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பாருங்க, இயேசு என்ன சொல்லுகிறார்? பரிசேயர் சதுசேயர் பாருங்க, வேத பாரகரை பார்த்து உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் அவங்க சுயநீதியை செய்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை மாறவில்லை. அப்போ அதனால தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அப்போ நமக்கு பாருங்க, நாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் தேவனை அறிகிறதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் சத்தியம் உள்ளவரை நான் அறிய வேண்டும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, சத்தியம் உள்ளவரை நான் அறிய வேண்டும் ஆண்டவர். இன்றைக்கு நான் ஆண்டவரை இயேசுவை பலவிதமான விதத்தை அறிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் அதால் இந்த வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை ஆண்டவரே. ஆனால் இப்போ நான் சத்தியம் உள்ளவரை நான் அறிய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் சுய நீதினாலுமே தேடுவதை விட்டுட்டு தேவ நீதியின்படி ஆண்டவரே நான் உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் இதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், நாம் ஜெபிக்கிறதுக்கு பல ஜெபங்கள் இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. ஆனால் எதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம் என்றால் சுய நீதி கேட்டு விதமாக தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கு, அப்பா அவர் மாதிரி நான் ஜெபித்துட்டேன்னு சொல்லி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு நாம் எழும்பிடுவோம். ஆனால் அந்த ஜெபத்தில் எந்த தாக்கமும் இருக்காது பாருங்க, எந்த மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்காது. அப்படி நாம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், என்ன மாற்றம் நமக்குள் வந்திருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இப்போ கடந்த ஒரு மாசமா பாருங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது. அதை விடுவோம், கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது. அப்படியே தான் நாம் இருக்கிறோம். நாம் ஏன்டா சுயநீதி, நாம் தேவனை அதாவது கிறிஸ்துவை நாம் மாம்சத்தோ இரத்தத்தோ நாம் அறிந்து வச்சிருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அதான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுதான் குமாரன் என்ன செய்கிறார்? நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அந்த ஞானம் நமக்கு வேணும், அந்த புத்தி நமக்கு வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, நான் மாம்சம் இரத்தத்தும் தேவனை அறிந்தால் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியாது. அதான் நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். அதுதான் அந்த முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:50 எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வடிவாக சொல்லுகிறது. அப்போ நான் கிறிஸ்துவை மாம்சத்தோ இரத்தோடு மாத்திரம் நான் அறிந்து வைத்திருப்பேனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது, மறுரூபம் வராது. அதான் நாங்கள் கடந்த முறையெல்லாம் நாங்கள் பார்த்து வாரோம். பாருங்க என்ன சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறது என்னவெனில் பாருங்க, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் பிரவேசிக்க வேண்டும், மீட்கப்படும் நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ நான் சொல்லப்பட்டபடி மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரம் நான் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருப்பேனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் வராது.
என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இருக்காது, என்னுடைய வாழ்க்கையில மன திரும்புதல் வராது. அப்போ என்ன நடக்கும் என்றால், மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாக மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் வராது. ஏனென்றால் மறுரூபம் அந்த நேரத்தில் இல்லை, இப்போ அது வந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம வெளிப்படுத்தி சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அந்த வளர்ச்சி வருகிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ ஒரு பக்கம் வளர்ச்சி வருகிறது. அப்போ மாம்ச இரத்தத்தோடு நான் கர்த்தரை தேடுவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சி வராது, அந்த மறுரூபம் வராது. மகிமை மேல் மகிமை அடைந்து நான் மறுரூபமாக முடியாது. அதற்காகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது. அதாவது இந்த மாம்ச இரத்தம் அழிவுள்ளது, அழியாமை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்போ பாருங்க, இது பூமிக்குரிய மேனியை தான் நாம் அணிந்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய மேனி வானத்துக்குரிய மேனியாக மாற்றப்பட வேண்டும். அப்போ மாற்றப்பட்டால்தான் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பாருங்க, இந்த சரீரத்தினாலே நான் பறந்து போக முடியாது. அதாவது இந்த வீட்டுக்குள்ளிருந்து நான் வெளியில் போக வேண்டும், கதவை திறந்தால் வெளியில் போக வேண்டும், சுவருக்குள்ளால் நான் போக முடியாது. ஆனால் பாருங்க, வானத்துக்குரிய மேனியை நான் அணிந்தால் தான் மறுரூபமாகும். இமைப்பொழுது மறுரூபமாவீர்கள். அப்போ அது என்னென்னா, வானத்துக்குரிய மேனியை நான் அணிகிறேன். அப்போ அந்த பூமிக்குரிய மேனி பூமிக்குரியது, அது அப்படியே என்னை விட்டு போய்விட்டுரும். இந்த மறுரூபம் தான் முக்கியம். அப்போ இந்த மறுரூபம் வருவதற்கு எனக்கு என்ன தேவை என்றால், கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவானில் நாங்கள் வாசித்தோம் 5ஆம் அதிகாரத்திலே, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். அவர் அதுக்காக தான் புத்தியை தந்திருக்கிறார். அப்போ உலக ஞானத்தை கொண்டு நான் பார்த்தீங்கன்னா சத்தியமுள்ளவரை அறிய முடியாது. அதான் நாங்கள் பார்க்குறோம், பரிசேயரை நாங்கள் பார்க்குறோம், வேத பாரகரை பார்க்குறோம், அவங்களோட வாழ்க்கையை மாற்றம் இல்லை என்ற சத்தியமுள்ளவரை அவர்களை அறியவில்லை. இயேசுவை அதான் பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அறைந்தார்கள் என்று அவரை அறியவில்லை. அவங்க நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டார்கள், ஆனால் இயேசுவை தள்ளிவிட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், சத்தியமுள்ளவரை அறியாதது காரணம். இன்றைக்கு நாமும் அவர்களைப் போலத்தான். இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணம், அதாவது கிறிஸ்துவனாய் நாம் வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனால் கிறிஸ்துவை நாம் தள்ளிவிட்டோம், அவருடைய வார்த்தையை நாம் தள்ளிவிட்டோம். சவுலை போல பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாக அப்படி செய்யவில்லை. அப்போ பாருங்க, சாமுவேல் சொல்லுகிறார், அதான் ஆடு மாடி சத்தத்தை நான் கேட்கிறேன், அதை என்னென்று சொல்லுகிறார் அவர். அப்போ என்னண்டா, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதும் கை கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு சத்தியம் உள்ளவரை நான் அறிகிற அறிவு தான் கர்த்தருடைய எல்லா வார்த்தையும் கை கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அந்த வைராக்கியத்தை எனக்கு தரும். அதான் நாங்கள் பவுலை நாங்கள் பார்க்குறோம், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் குப்பையுமா எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். படித்த மனுஷன் பாருங்க, அவர் சொல்லுகிற பாருங்க, அதுக்கு என்ன காரணம் என்றால், சத்தியமுள்ளவரை அறிந்து கொண்டது தான் அதன் காரணம். பவுலின் வாழ்க்கையில பாருங்க, முதல் இருந்தது கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்த வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு பின் இருந்த வாழ்க்கையும் பாருங்க. அவர் வளர்ந்து கொண்டே போகிறார், அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. ரோமர் நிருபத்தை எழுதும்போது சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் யார், இதில் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி. அப்புறம் பாருங்க, அவருடைய ஓட்டத்தை முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, அதுக்கு என்ன காரணம் என்றால், சத்தியமுள்ளவரை அவர் அறிந்தது தான் காரணம். அந்த வைராக்கியம் தான் நல்ல ஓட்டத்தை ஓட வைத்தது, நல்ல ஒரு போராட்டத்தை போராட வைத்தது, விசுவாசத்தை காக்க வைத்தது. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கு? பரிசோதிச்சு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கு? தள்ளாடி கொண்டு இருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பு பின்வாங்கி போயிருக்கிறதா? இன்றைக்கு நீங்க ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பழக்கப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பழக்கப்பட்ட பிரசங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்களே நீங்கள் கேள்வி கேளுங்கள். அப்போ நானும் நீங்களும் சத்தியம் உள்ளவரை நாம் அறிய வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது முக்கியம் என்னென்றால், பாருங்க, சத்தியம் உள்ளவரை நான் அறிய வேண்டும். முதலாவது அதுதான் முக்கியம். இன்றைக்கு பாருங்கள், உலக ரீதியாக பல ஞானத்தை நாம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய படிப்பு காரியத்துக்கு ஞானத்தை பயன்படுத்துகிறோம். பாருங்கள், பல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் இந்த உலக ரீதியான புத்தியை நாம் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் உலகத்தில் நாம் சக்ஸஸ் வரலாம், நல்ல முன்னேறி வரலாம், மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழலாம், நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டலாம். ஆனால் அந்த ஞானம், அந்த உலகத்துக்குரிய ஞானம், அந்த மாம்சம் இரத்தத்தோடு அறிகிற அந்த ஞானம் என்னை மீட்கப்படும் நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்தாது. அப்போ மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்றால், சத்தியமுள்ளவரை நாம் அறிய வேண்டும்.
அதான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், சத்தியமுள்ளவரை அறிந்து வைத்திருக்கிறீர்களா, அல்லது மாம்சத்தோ இரத்தத்தோடு நீங்கள் அவரை அறிந்து வைத்திருக்கிறீங்களா கிறிஸ்துவை? அப்போ நான் எப்படி அவரை அறிந்து வைத்திருக்கிறேனோ அதன்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ அதிகமாக நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கிறிஸ்துவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கட்டோடு நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லை, கர்த்தர் விரும்புகிற நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கை இல்லை. நாம் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், சுய நீதினாலே வருகிற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்தோஷப்படுறோம், நான் கனி கொடுக்கிறேன் என்று. ஆனால் அந்த கனி சுய நீதினாலே வந்த கனி, அந்த கனி அதில் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கு. அது கசப்பான கனி. அது கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுத்தால்தான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற கனி. அந்த கனியை தான் நாம் கொடுக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட கனிகள் நாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் சத்தியமுள்ளவரை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அத்தனை நாங்கள் பார்க்குறோம். அதான் பாருங்கள், மத்தேயு 16:17 நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு நாம் மாம்ச இரத்தத்தோடு நம்ம அறிந்தோம் என்றால் நம்முடைய அறிவினாலே தான் நான் எல்லாம் அறிந்து வச்சிருப்போம். ஆனால் பிதா எனக்கு வெளிப்படுத்தும் போது தான் நம்முடைய பிரசங்கத்தில் ஒரு மாற்றம் வரும். பாருங்க, கர்த்தர் புது காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பிரசங்கத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஏனென்றால் இந்த பிரசங்கம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆயத்தப்படுத்தினது அல்ல, அது ஆவியானவர் நமக்கு தந்த வசனங்கள். அப்போ அந்த வார்த்தை சொல்லும் போது தான் 3000 ரட்சிக்கப்பட்டது போல அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மன திரும்புதல் உண்டாகும், உணர்த்திவிக்கப்படுதல் உண்டாகும். அப்போ அதுக்காகத்தான் கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பிரசங்கிமார்கள், சபை நடத்துகிற தலைவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் இந்த நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அறிகிறதை விட்டுட்டு பாருங்க, சத்தியமுள்ளவரை நாம் சரியான விதத்தில் நாம் அறிவது கேட்ட அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போதுதான் என்னுடைய ஊழியத்திலே கனிகளை நாங்கள் பார்க்க முடியும். நாம் செய்கிற பிரசங்கத்திலே அங்கு கனிகள் அங்கு காணப்படும், விடுதலை உண்டாகும், மன திரும்புதல் உண்டாகும். பாருங்க, பேதுரு பிரசங்கித்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப எப்படியாம் இருதயத்திலே குத்துண்டவர்களாய். அப்ப இன்றைக்கு பிரசங்கங்கள் வருகிறது தான் சபைகளிலே, ஆனால் இருதயத்திலே குத்துண்ட தன்மை இல்லை. அதுக்கு பதிலாக இன்றைக்கு தூங்குகிறார்கள் ஜனங்கள். அவனுடைய வார்த்தை வரும்போது தூங்குகிறார்கள். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பேசுனா அங்க தூங்க மாட்டாங்க. பாருங்க, 3 நாள் பார்த்தீங்க மலை பிரசங்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்தினார். 3 நாள் அவங்க அப்படி இருந்தாங்க. என்ற இயேசு அவர் பிரசங்கிக்கிறார். அதான் முக்கியம். பிரசங்கம் செய்வது முக்கியம் அல்ல, ஆவியானவர் பேச வேண்டும். என்னுடைய ஞானத்தை வச்சு நான் பேசக்கூடாது, மாம்சத்தின் இரத்தத்தோடு நான் பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு தெரியுமா, இது தெரிஞ்ச விஷயம் தானே, தாவீதோட காரியம், தாவீது கோலியாத்து தானே, சமாளித்து போறலாண்டு அங்கே ஒரு மாற்றமும் வராது. அப்படி பிரசங்கித்தால் ஜனங்கள் தூங்க தான் செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து வைராக்கியமாக அவர் பேசுவார். பாருங்க, வேத பாருங்க, பரிசேயரும் பிரசங்கம் பண்ணினார்கள் தான். ஆனால் இயேசு பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இயேசு அதிகாரமுடையவராய் போதித்தார். பாருங்க, அதுதான் முக்கியம். இயேசுவை போல நாம் அதிகாரமுடையவர் நாம் போதிக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவை என்றால் சத்தியமுள்ளவரை நாம் அறிய வேண்டும். அவர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவர் சொல்ல வேண்டும், நான் என்ன பேச வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டும். ஏதோ ஒன்று பேசிட்டு போவோம் என்று அல்ல. இன்றைக்கு அவர் சொல்லாம நாம் எதையும் பேசக்கூடாது. அத்தான் பாருங்க, மோசே சொல்லுகிற, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் என்னை அனுப்பாதிரும் என்று சொல்லி. என்றா நீர் எங்களோடு வருவதால் தான் நாங்கள் விசேஷித்த, உங்களுடைய சமூகம் எங்களோடு வருவதால் தான் நாங்கள் விசேஷித்தவர்கள். அதே போல தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட கூட நீர் வராட்டால், நீர் என்னோடு நீர் பேசாட்டால் என்னை அனுப்பாதிரும். ஆண்டவர் என்னை அனுப்பாதிரும் என்றா நீர் என்னோட மூலமாய் பேச வேண்டும். நீர் என் மூலமாக பேசினால்தான் என்னை அனுப்ப வேண்டும். நீர் என்னோட வந்தால்தான் நான் விசேஷித்தவன் ஆண்டவரே. அப்போ அப்படி அந்த வைராக்கியம் வர வேண்டும். அப்போ அந்த வைராக்கியம் எப்படி வரும் என்றால் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த வைராக்கியம் வரும். அத்தன் தேவ நீதி கேட்டு வைராக்கியம், அதுதான் என்னை மாற்றும். பவுலை மாற்றினது, பேதுருவை மாற்றினது, எல்லாரையும் மாற்றினது. பாருங்க, அப்போஸ்தலர் எல்லாரையும் மாற்றினது. அது என்னண்டா தேவ நீதி கேட்டு வைராக்கியம், தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு அந்த காரியங்கள் மாற்றினது. பாருங்க, கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்க அந்த வைராக்கியம் நம்மை நடத்தும்.
பாருங்க, பவுலை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு பாடுகள் அவர் பாதங்க பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளோ காரியங்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், மாம்சம் இரத்தத்தோடும் அறிகிறது அல்ல, சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வது மூலமாக வருகிற தேவ நீதி. அதன்படி அவங்களோட வாழ்க்கை இருந்து, அதனால் தான் கிறிஸ்துவுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள். சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்தார்கள். அவருக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். அவர்கள் அடித்து போட்டாலும் கூட தூசியை உதறி தள்ளிட்டு அவங்க எழுந்து போகிறாங்க. அடுத்து போய் அங்கே அடுத்த பட்டணத்தை போய் பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுதான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வது மூலமாக வருகிற அந்த தேவ நீதியின்படி வாழும் வாழ்க்கை. ஸோ ஆகவே இந்த காரியத்தை கவனமாய் கேளுங்கள். இந்த காரியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட கேளுங்கள். ஆண்டவரை, என்னை அப்படியாக மாற்றும் ஆண்டவர். இதுவரைக்கும் நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு தான் உண்மை அறிந்து வைத்திருக்கிறேன். மாம்சம் இரத்தத்தோடு தான் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அது மாம்சம் இரத்தத்தோடு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, மாம்ச இரத்தத்தோடு தான் ஆண்டவர் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சத்தியமுள்ளவரை அறிவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நான் செய்கிற கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.